ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பரில் முக்கியமான நியூஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க. மணிப்பூரில் எம்எல்ஏக்களின் வீடுகள் சூறை, தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட 6 பேர் கொலை எதிரொலி, அமைதியை மீட்டெடுக்க அமித்ஷா உத்தரவு. பிரதமர் மோடி நைஜீரியா பயணம். குடியரசுத் தலைவர் நவம்பர் 27 தமிழகம் வருகை. நீலகிரி, திருச்சி, திருவாரூர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்டிஏ சார்பில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய புதிய குடியிருப்புகள் கட்டுவதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து சென்னை ரிப்பன் கட்டட வளாக அலுவலக கூட்டரங்கில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும தலைவர் பி.கே. சாகர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டமுடன் மேயர் பிரியா, தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மைச் செயலர் காக்கர்லாவ் ஷா, வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா, ஆணையர் ஜே. குமரகுருடன் உள்ளிட்டோர் இருந்திருக்காங்க. கழிவுநீர் மேலாண்மை மக்கள் கருத்து தெரிவிக்கலாம், மாநகராட்சி அழைப்பு. பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு சென்னையில் ஆய்வு. இளைஞர்கள் நாட்டுக்காக உழைக்க வேண்டும், மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பாரதியார் நினைவு இல்லத்தில் நடைபெற்ற மகாகவி பாரதி களஞ்சியம் நூல் அறிமுக நிகழ்ச்சியில் நூல் முன்பதிவை தொடங்கி வைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி எம்.எஸ். விமலா. தேசிய பத்திரிகை தினம், முதல்வர் வாழ்த்து. அரசு அலுவலகங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். பாரதம் குறித்து குழந்தைகளுக்கு விளக்க வேண்டும், ஆளுநர் ரவி. தமிழை யாராலும் அழித்துவிட முடியாது, சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு. பிரதமர் மோடி நைஜீரியா பயணம். பிரேசில், கயானாவுக்கும் செல்கிறார். நீதி மேம்படுத்துவதே சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கம், உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ்.எஸ். சுந்தர். இலங்கையுடைய புதிய பிரதமர், அமைச்சரவை நாளை நியமனம். பாஜக காங்கிரசுக்கு தேர்தல் ஆணைய நோட்டீஸ். இந்திய சீன நிலையில் பதற்றத்தை தணிப்பதே அடுத்த பணி, ஜெய்சங்கர். வாக்கு வங்கி அரசியலை ஒதுக்கியது பாஜக அரசு, பிரதமர் மோடி பெருமிதம். 440 பழங்கால பொருட்களை இந்தியாவுக்கு திருப்பித் தர முடிவு, அமெரிக்கா. பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கையை 2500 உயர்த்துவது அவசியம், நிதி ஆயோக் தலைவர். தமிழகத்தில் மருத்துவம், மருந்தகத் துறைகளில் முதலீடு. வெளிநாடு வாழி தமிழர்களுக்கு திமுக எம்பி அழைப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் ரகசிய அணு ஆயுத ஆய்வகம் அளிப்பு. அந்நிய செலவாணி கையிருப்பு $67,565 கோடி சரிவு. வெளிநாட்டு போட்டியில் பங்கேற்க 13 வீரர்களுக்கு ரூபாய் 5.99 லட்சம் ரூபாயை துணை முதல்வர் வழங்கினார். பல்லாறு தோட்டக்கலை பண்ணையில் மனிதர்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. முக்கியமான நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.